ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீன் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பாறை மீனில் குழம்பு வைக்க போகிறேன். பாறை மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 400 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவுறதுனால கொஞ்சம் கொச்ச வாடை இல்லாமல் இருக்கும். இதில் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் மீனில் நல்லா உப்பு பிடிக்கும். இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் ஒரு அரை முறை எடுத்துருக்கேன். ஜாரில் போட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு மீன் குழம்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே ரெடி பண்ணது இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது இல்லைன்னா மல்லித்தூள் வத்தல் தூள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த புளியை நல்லா கரைச்சி இதில் நம்ம புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டை கொஞ்சம் நச்சு போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. இது மசாலா நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் வத்தட்டும். குழம்பும் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தியிருக்கு. நம்ம இதில் இப்போ மீனை போட்டுக்கலாம். மீன் சீக்கிரமாக வெந்துடும். இதை இனிமேல் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், மீன் உடஞ்சிரும். அப்படியே நல்லா மீன் வேகட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவைக்கு ஏற்காம போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சாதான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். மீன் குழம்புல ஊற்றியாச்சு. இப்போ
சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் மீன் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.